நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நாம் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒவ்வொரு வாரமும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதன் வரிசையில் இது வந்து பார்ட் 6. ஆல்ரெடி நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து 6வது வீடியோ. அதாவது 2025 வருஷத்தோட முதல் வாரத்தில் நம்ம 18% ப்ராஃபிட் புக் பண்ணோம். அடுத்து 2வது வாரத்தில் 16% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். இது வந்து 3வது வாரம். ஸோ இந்த வாரத்தில் நான் வந்து ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு நான் போகிறேன். ஆக்சுவலாக அங்கே வந்து பாருங்கள், 2025 24 நாளில் 61%, அதாவது $61 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். $100 அப்படிங்கிற நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, முதல் கஸ்டம் பீரியட் போகிறேன். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 10 நான் செட் பண்ணுறேன், முதல் வாரம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன், டன் கொடுத்துட்றேன். ஸோ 18% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் முதல் வாரத்தில். சரி, அடுத்து இப்போ திரும்பவும் கஸ்டம் பீரியட் போகிறேன். 13லேருந்து 18 நான் செட் பண்ணுறேன். இது வந்து 2வது வாரம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன், டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 16%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். சரி, இப்போ வந்து நான் லாஸ்ட் வீக்கை செட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பாருங்கள், நம்ம 26% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த வாரத்தில். ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. ஸோ இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் தான். அதே நேரத்தில் ஸோ டேட் வந்து பாருங்கள், 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து 24ஆம் தேதி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக 24ஆம் தேதி இந்த வாரத்தில் 5 ட்ரேடிங் டேஸுங்களா. 5 ட்ரேடிங் டேஸில் 2 நாள் தான் நம்ம ப்ராஃபிட்டோ லாஸை புக் பண்ணியிருக்கிறோம். 3 நாள் நம்ம ட்ரேடிங்கே பண்ணலை, அதாவது ப்ராஃபிட்டோ லாஸை புக் பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைனா ட்ரேடிங் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கரன்சி பேரை வந்து பாருங்கள், நம்ம ஆவரேஜ் எட்ஜிங் நம்ம எதுவுமே பண்ணலை. வெவ்வேறு கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணியிருப்பேன். லாட் சைஸ் வந்து பாருங்கள் 0.02 தான் நான் செட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $100. ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் கரன்சி பேரை செலக்ட் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டோ லாஸோ நான் புக் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரியை நான் ட்ரிகர் பண்ணுவேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி டார்கெட்டை செட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய முழு நேர வேலை வந்து என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுனாக்கா நான் ட்ரேடிங் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டோ லாஸை புக் பண்ணிடுவேன், ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி. ஸோ இது இப்போ நான் காமிக்கிறது மட்டுமல்ல, இனிமேலுக்கு வரும் காலங்களில் நம்ம ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதத்தில் ஆக்சுவலாக நம்மளோட சேலஞ்ச் என்ன, 100% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ 61% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 40% ப்ராஃபிட் புக் பண்ணணும். இன்னும் 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்டோ இல்லை லாஸை புக் பண்ணுவோம் அப்படிங்கிறது முதல்ல கண்டிப்பாகவே தெரியாது. அடுத்த வாரத்தோட மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இந்த வாரத்தில், அதாவது 2025ஓட 3வது வாரத்தில் நம்ம 26% நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டுமல்ல, நிறைய நம்ம 5-6 வீடியோஸ் போட்டிருக்கோம்ல, 24% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம், 29%. ஸோ இப்போ வந்து 26, 4% கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கோ இல்லை எந்த அளவுக்கு லாஸ் கொடுக்குதோ அதை நான் வந்து ஏற்றுப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். ஆக்சுவலாக 2025 52 வாரம் வருதுங்களா. இந்த 52 வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு வாரமும் நான் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.